வழக்கு டெல்லி தேர்தல் ஆணையத்தில் நாளை விசாரணை வரவுள்ளதாக அதிமுக மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம் சென்றிருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு நாளை தேர்தல் ஆணையத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லிக்கு இன்றைக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பயணம் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பிட்ட தலைவர்கள் நேற்றைய தினத்திலே சென்ற நிலையில் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், சி வி சண்முகம் உள்ளிட்டோர் டெல்லிக்கு இன்று புறப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான அந்த பயிற்சி முகாம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட உள்ளது. அதில் அதிமுக சார்பில் இன்றும் நாளையும் வருவாய் மாவட்டத்திற்கு ஒருவர் என கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல நாளை இரட்டை இலை வழக்கு தொடர்பான அந்த விசாரணை என்பது தேர்தல் ஆணையத்தில் வர இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் இந்த விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அதிமுக சார்பில் ஏற்கனவே குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, சி வி சண்முகம் உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் உரிய விளக்கத்தை அளித்திருந்த போதிலும் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நேற்றைய இரவே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 2026 தேர்தலுக்கான பாஜகவுடன் அந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை இந்த குழு சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு உடன்பாடு ஏற்பட வேண்டும். ஏற்கனவே ஒரு திட்டம் என்பது தீட்டப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற தமிழகத்தில் அடுத்து வருகின்ற எல்லா போராட்டம், ஆர்ப்பாட்டம் போன்றவை என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் சேர்ந்தவர்கள் ஒன்றாக போராட்டங்களை நடத்துவது, பேரணிகளை மேற்கொள்வது, தமிழக அரசுக்கு எதிரான அந்த போராட்டங்களை முன்னெடுப்பது என்று இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் பாஜகவினுடைய முக்கிய மூத்த தலைவர்களை இவர்கள் அனைவரும் சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.